பிரதமர் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த அப்பட்டமான பாசிச தாக்குதலை முறியடிக்கும் அறப்போரில் தமிழ்நாடு தலைமை வகிக்கும் என்றும் கூறியுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பிறகு டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகத்தை, ஆட்சியாளர்களை அச்சுறுத்தவே மசோதாக்களை கடைசி நேரத்தில் நிறைவேற்ற ஒன்றிய அரசு துடிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் மசோதாவை படித்து பார்க்க கூட நேரம் இல்லாத வகையில் மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாட்களில் பதவி பறிப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் சாடினார். ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் ஒரே குறிக்கோள் என்றும் அவர் விமர்சித்தார். தொடர்ந்து அவர்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடியும். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து அவர்களின் பதவிகளை பறிப்பதே பாஜகவின் திட்டமாக இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மசோதாவினுடைய நோக்கம் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள், அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து 30 நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா. மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் கண்டிக்க வேண்டும், கிளர்ந்தெழ வேண்டும், போராட வேண்டும். இந்த மசோதாவை திரும்ப பெறுகிற வரையில் போராட வேண்டும். இந்த அப்பட்டமான பாசிச தாக்குதலை முறியடிக்கும் அறப்போரில் தமிழ்நாடு தலைமை வகிப்பதை பொருத்தமாகும் என்று தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன், இந்த சட்ட மசோதாக்களை எதிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளையும் முதலமைச்சர் ஒருங்கிணைத்து அறப்போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.